என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறவங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து, சார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது? எப்படி அதில பணம் சம்பாதிக்கிறது? அப்படின்னு சொல்லி. நான் நிறைய பேத்துக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இருந்தாலும் அமேசான் அஃபிலியேட் இந்த மாரி ஒரு சில ப்ராடக்ட்லாம் பயன்படுத்தி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்களே, அது எப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது, எப்படி அப்படிங்கிறத நாமளே செஞ்சு காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு காணொளி ஒரு முயற்சியை நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் பல காணொளிகள் தொடர்ந்து வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட காணொளிகள் நான் தொடர்ந்து வந்து போடுவேன். உங்கள் ஆதரவை எனக்கு நீங்க தெரிவிக்கணும். உங்களுடைய அனுபவம் என்னங்கிறத நீங்க கீழே கமெண்ட்லையும் தெரிவிக்கலாம். இந்த காணொளியில நான் உங்ககிட்ட பகிரப்படக்கூடிய ஒரு அனுபவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காணொளிகள்லாம் ஷூட் பண்றதுக்கும், எடிட் பண்றதுக்கும் தேவையான ஒரு ட்ரைபாட். எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரைபாட் வேணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது, நிறைய ட்ரைபாட் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து நிகழ்ந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய தேவைகள் என்னங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல. அப்போ ஆரம்பத்துல வந்து நான் ஒரு ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ராலிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெத்தடாலஜியும் அது இருந்துச்சு. கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரைபாட்ல இருந்தது. ஆனா அதை வந்து நான் ஒரு 2 வருடங்களா வந்து நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். அதை நான் வந்து அமேசான்ல வாங்கல. பட் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மொபைல் ஷோரூம் இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கிட்டேன். பட் அது அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2வது முறை அந்த ட்ரைபாட் நான் பயன்படுத்திட்டு இருக்கும்போது என்னுடைய ஷோல்டர் பேக்கில் வச்சு கொண்டு போறதுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரைபாட் வந்து ஷோல்டர் பேக்கை விட நீளமா இருந்தது. அப்போ அதை வந்து நான் சமாளிச்சு எப்படியாச்சும் பேக்குக்குள்ள வைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உள்ள வச்சு ஜிப்பை கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணி அப்படியே கொண்டு போகும்போது ஒரு முறை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைபாடுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாம்ப் உடஞ்சி போச்சு. அதனால ஒரு 2 வருஷமா பயன்படுத்தின அந்த ஒரு ட்ரைபாடை வந்து பயன்படுத்த முடியாமல் போச்சு. அப்போ எப்பவுமே நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம பேக்குக்குள்ள கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி நல்ல உயரமா இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபாட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2வது முறையாக வந்து நான் இன்னொரு ட்ரைபாட் வந்து வாங்கினேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கான்சியஸா இருந்து ட்ரைபாட் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா என்னுடைய பேக்குக்குள்ளேயே வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இருக்கிறதே உயரமான ஒரு ட்ரைபாடாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த 2 கண்டிஷனை நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அதை நான் ஆன்லைன்ல பார்க்கும்போது ரொம்ப பெருசா தான் தெரிஞ்சது. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய உயரம் நல்ல பெருசா இருந்தது. ஆனா அதை நான் சிறுசாக்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது என் பேக்கை விட இன்னும் பெருசா இருந்துச்சு. அதனால அப்பவும் அந்த ட்ரைபாடை எடுத்துட்டு வெளியே போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அதையும் பேக்ல வச்சு கொண்டு போக முடியல, கையிலேயே தான் கொண்டு போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கோ கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்காங்க. அவங்க மூலியமா ஒரு ட்ரைபாட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபாடும் இருக்கும், அதுல வந்து லைட்டும் இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு விளாகிங் கிட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இருந்தது. அதுவும் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுனாலுமேவும் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு ட்ரைபாடை வச்சு ஒரு சில இடங்கள்ல அந்த காணொலிகளை பதிவு பண்றதுக்கு நேரலை செய்யறதுக்கெல்லாம் வந்து அது பெருசா பயனளிக்கவில்லை. அப்போ ரொம்ப சிறுசாக இருந்தது. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ட்ரைபாடும் ஒன்று வாங்கினேன். அது வந்து நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா உயரம் நல்லா வரும்னு நினைச்சு நான் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இமேஜவே பார்த்துட்டு நான் அதை வாங்கினேன். கடைசியில் பார்த்தா அதோட உயரத்தை வச்சு பார்த்தோம்னா அது என்னுடைய முட்டி அளவுக்கு தான் வந்தது. அது பெருசா பலன் அளிக்கலைனாலும் டேபிள்ல வச்சு ரெக்கார்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அப்போ கணக்கு வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து நான் 4 வந்து ட்ரைபாட் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது ஒன்று வந்து ட்ரைபாடு கிடையாது, ஆக்சுவலாக ஃபோன் ஸ்டாண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருந்தது, பேக்ல வைக்க முடியாம இருந்துச்சு. இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நமக்கு ஒன்று சரியா அமையலையே அப்படிங்கிற போது அப்புறம் ஒரு நிகழ்வுல பார்க்கும்பொழுது ஒரு நிருபர் வந்து ஒரு ட்ரைபாட் வச்சிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியவும் பேஸ் வந்து நல்லா இருந்துச்சு, உயரமாகவும் இருந்துச்சு, ஸ்மார்ட் போன் ஹோல்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்படி ஒன்று இருக்குங்கிறத நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல போய் தேடி இப்படி ஒரு ப்ராடக்ட் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பயங்கரமா ரிசர்ச் பண்ணும்போது எல்லாத்தோட விலையுமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. என்னடா நம்ம கைக்குள்ள ஒன்று அலங்குற மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1000 ரூபாக்குள்ள இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தேடி பார்த்துட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ணதுக்கு பிறகும் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கின ஒரு ட்ரைபாட் தான் இப்போ உங்க கண்ணு முன்னால நான் காமிச்சிட்டு இருக்க இந்த ஒரு ட்ரைபாட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மினிமல் சைஸு. இந்த மினிமல் சைஸ் ட்ரைபாடை வந்து என்னுடைய பேக்குக்குள்ள வச்சுக்க முடியும், இதை என்னால் கேரி பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு ட்ரைபாட் என் கையில கிடைச்சது. அதேமாரி போக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல்ல செஞ்ச மாதிரி எல்லாம் கிடையாது.
உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த ட்ரைபாடு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற அனுபவத்தை தான் இந்த காணொலியில் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர போறேன். மீதி நான் சொன்ன காணொலிகள்ல இருக்கக்கூடிய அந்த முன்னால நான் சொன்ன ட்ரைபாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுலலாம் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். தேவையான நீங்க அதையும் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த ட்ரைபாடை பத்தி இந்த காணொலியில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளஸ் மீதி இருக்கிற ட்ரைபாடு எல்லாத்தையுமே தனித்தனியான எக்ஸ்பிளைன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சிறப்பு. ஸோ நான் சொன்ன இந்த ட்ரைபாடு வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பேக்கிங் வந்து இதுதான். ஸோ இந்த பேக்கிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடு வந்து வந்தது. ரொம்ப சிம்பிளா எலகண்டா இருந்துச்சு. அட்வான்ஸ்டு பேக்கிங்ல எதுவும் கிடையாது. அது உள்ள இருந்து பிரிச்சு எடுத்தது தான். எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்தது. இது கூட வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் பண்ணி ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யலை. ஆனால் இதே மாதிரி என்கிட்ட இந்த 2-3 ரிமோட் இருக்கிறதுனால எனக்கு இது பெருசாக அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரிமோட் எனக்கு வேலை செய்யலை. காரணம் மேபி உள்ள பேட்டரியில் சார்ஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வாங்கின 2-3 டைப்பாக இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒயர்லெஸ் ரிமோட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரு வேலை வாங்கினதுக்கப்புறம் அந்த ரிமோட் வேலை செய்யலை அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அது வேலை செய்யலை. சரிங்க. ஸோ இது வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வந்து லாக் ஆயிருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது. அப்போ நம்ம வந்து உள்ள வேலை விட்டு இப்படி புஷ் பண்ணணும். ஸோ இப்படி புஷ் பண்ணோம்னா அது அப்படியே அந்த கிளாம்ப் மாதிரி வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வருது. ரைட். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி 3 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி புஷ் பண்ண அப்படின்னா கூட மாதிரி விரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து பேஸ். ஸோ இந்த வீடியோடைய இந்த ட்ரைபாடோடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ பெரிய பேஸாக இருக்கு. அதனால கீழே விழுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல ஹைட் வந்து இதான் மினிமல் ஹைட்டு. இதை வந்து நான் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாபை வந்து நான் லூஸ் பண்ணிட்டு ஐ கேன் அட்ஜஸ்ட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சுங்கிற பட்சத்தில் இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் மேலே ஒரு நாசல், இந்த இடத்துல கீழே ஒரு நாசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மினிமல் ஹைட்டு. இது மேலே இருக்கக்கூடியது வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இழுத்து நம்மளுடைய ஃபோனை வந்து இந்த ஹோல்டரில் வச்சு வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மினிமல் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபாட். நான் இதுக்கு முன்னால் வாங்கின 2 ஹேண்ட் ஹெல்டு ட்ரைபாடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஹைட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பெருசா கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதோட உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 இன்ச்சு. 64 இன்ச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் எந்திரிச்சு நின்னா என்னுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது மெட்டீரியல் குவாலிட்டி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. கீழே பேஸ் வந்து ரொம்ப வைடாக இருந்தது. ப்ளஸ் இதை நான் ஃபோல்டு பண்ணி வச்சது பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேகுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னுடைய ட்ரீம் ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க, பிளாகிங் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்க, அடுத்தவங்ககிட்ட இன்டர்வியூலாம் எடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு கேமராமேன் இல்லாமல் நீங்கள் கண்டென்ட் ஷூட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைபாடை வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய ஹைட் 64 இன்ச் ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இது இருக்கக்கூடிய பெரிய மேஜர் அட்வான்டேஜ் இருக்கும். அப்போது இந்த மாதிரி உங்க ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைபாடை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல நான் பார்த்த நெகட்டிவான விஷயம் என்ன, எனக்கு இதுல பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ இந்த ப்ளூடூத் ஒயர்லெஸ் ரிமோட் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. அதனால இதை நான் ரிட்டர்ன் போடல. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டெண்டர் புல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கு. அதனால புல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேபி போக போக அதை யூஸ் பண்ண அது கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ட்ரைபாட் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நான் வந்து நினைச்சது. உங்களுக்கும் இந்த ட்ரைபாட் தேவைன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே இதோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். வாங்கி எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.